காஞ்சனா படத்துடைய 4ஆம் பாகத்த சன் பிக்சர்ஸ் தயாரிப்பதாக தான் முன்னாடி இருந்தது. ஆனா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் இதற்கு பட்ஜெட்டாக 135 கோடி கேட்டிருக்காரு. அவ்வளவு தொகை கொடுக்க முடியாது. 65 இல்லனா 70 கோடிக்குள்ள இந்த படத்தை எடுத்து குடுங்கள் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் ஆஃபருமே குடுத்தாங்க. ஆனா, இதற்குள்ள முடியாது அப்படின்னு லாரன்ஸ் அவர்கள் மறுத்துட்டாரு. காஞ்சனா படத்துடைய சேட்டலைட் வியாபாரம் ஏகபோகமாக இருக்காம். சன் டிவில ஒளிபரப்பினா டிஆர்பி ரேட்டிங் வேற லெவல்ல ஏகுறோம். எல்லா சேனல்களிலுமே இந்த படத்தால டிஆர்பி கிங்காக வலம் வராரு நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள். ஆனா அதை கூட பொருட்படுத்தாமல் சன் டிவி பட்ஜெட்டை குறைத்து இந்த படத்தை இழந்திருக்கு. இப்பொழுது இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கோல்டு மைன் மணிஸிடம் சென்று விட்டதாம். அவர் தான் இந்த படத்தை தயாரிக்க இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ராகவா லாரன்ஸ் 4 வருடங்களுக்கு முன்னாடி துர்கா அப்படின்ற படத்தை இயக்கி நடிப்பதற்கு அவங்களிடம் 10 கோடி ரூபாய் அட்வான்ஸுமே வாங்கியிருக்காரு. இப்பொழுது அது வட்டி அப்படின்னு மொத்தமா 20 கோடி ஆகியிருக்கா. மேற்கொண்ட தயாரிப்பாளர் கோல்டு மைன் மணிஸ் பாத்தீங்கன்னா 70 கோடி ரூபாய் அவரிடம் கொடுத்து காஞ்சனா 4ஆம் பாகத்தை எடுத்து தருமாறு சொல்லியிருக்காரு. இப்பொழுது வாங்கி இருப்பது 20 கோடி, கொடுத்தது 70 கோடி அப்படின்னு மொத்தமாக 90 கோடிகள் பட்ஜெட்ல இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்திற்கு இன்னொரு ஹைப்புமே உருவாகி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல சிறப்பு தோற்றத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிக்க போவதாக ஒரு செய்திகள் கொஞ்ச நாட்களாகவே சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ அந்த தகவல் உண்மைதானா? தளபதி விஜய் அவர்கள் படத்துல சிறப்பு தோற்றத்துல நடிக்கலையா? இந்த படத்துடைய முக்கிய பாடல் ஒன்றுல ராகவா லாரன்ஸ் அவர்களுக்காக நடனமாடி கொடுத்திருக்கார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. சோ இதுவுமே படத்திற்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங்காக இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.